ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு முயலும் ஆமையும் சந்தித்தார்கள். முயல் தன்னை மிகவும் வேகமாக ஓடக்கூடியவன் என்று பெருமைப்படுத்திக் கொண்டது. நான் இந்த காட்டில் வேகமாக ஓடக்கூடிய உயிரினம் என்று சொன்னது. முயல் ஆமையிடம் சவால் விட்டது. உன்னோடு ஓட்டப்பந்தயம் போட்டால் நான் கண்டிப்பாக ஜெயித்து விடுவேன் என்று முயல் ஆமையை சிரித்து பார்த்து சவால் விட்டது. ஆமை அமைதியாக சிரித்தது. சரி, ஓட்டப்பந்தயம் போட்டு பார்ப்போம் என்று ஒப்புக்கொண்டது ஆமை. முயல் நாளைய தினம் பந்தயம் நடைபெறும் என்றது. பந்தயம் துவங்கியதும் முயல் பரபரவென ஓடியது. ஆமை மெதுமெதுவென நிதானமாக நடந்து சென்றது. முயல் பாதி தூரம் வந்து பார்த்தது. ஆமை இன்னும் தொலைவில் தான் இருக்கிறது. சிறிது நேரம் உறங்கிக் கொண்டு பிறகு ஓடி ஜெயிக்கலாம் என்று முடிவு செய்தது. முயல் மரத்தின் கீழ் உறங்கிவிட்டது. ஆமை தன்னுடைய மெதுவான விடாமுயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி சென்றது. இறுதியில் முயல் விழிக்கும் முன்னே ஆமை முடிவை அடைந்து வெற்றி பெற்றது. மெதுவாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். செயல்களில் தொடர் முயற்சி வெற்றியை தரும். ஆணவம் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் முக்கியமான பாடம் முயற்சியின் மதிப்பு மற்றும் படிப்படியாக முன்னேறுவதன் முக்கியத்துவம். இந்த கதையின் மூலம் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது நண்பர்களாக இருப்பதும் பிறரை மதிப்பதும் எப்படி முக்கியமானது என்பதே. வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை எவ்வாறு சமாளிப்பது என்பது முக்கியமாகும். நண்பர்கள் அனைவரும் நம்முடன் இருப்பதன் மூலம் நம்மால் சாதிக்க முடியும்.